ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதிரே எதை பத்தியும் கவலைப்படல. அகிலா வேண்டான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டான். இதுக்கு மேல அவன்கிட்ட பேசுறதால அகிலாவுக்கும் அவன் மேல இருக்கிற காதலுக்கும் மரியாதை இல்லைன்னு சொன்ன கேட்டியா? ஆனா கதிர் சொன்னது போய் இருக்கட்டும் மகா. அவ்வளவு பெரிய பொய்ய அத்தனை பேருக்கு நடுவுல சொல்றான்னா அத பத்தி எங்கேயும் யார்கிட்டயும் சொல்ல விரும்பலன்னா சொல்லிதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறதுக்கு நீ யாரு? கூட பொறுத்த நானே விட்டுன்னு சொல்றேன். என்ன மீறி போய் அவன் போய் சொல்றான்னு நிரூபிச்சு என்ன சாதிக்க போற? ஆனா கதிர்க்கும் அகிலாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ தப்பான நம்பிக்கை கொடுத்ததாலதான் அகிலா சூசைட் வரைக்கும் போயிருக்கா. சரிங்க, அகிலா என்னாலதான் சூசைட் பண்ண போனான்னு இருக்கட்டும். அகிலா வேண்டான்னு மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சவன் எதுக்கு தூக்கு போட போனா? ஏன்னா அவன் மனசுல அகிலா தான் இருக்கா. அவ வேண்டான்னு அவன் மனசார சொல்லல, அவனால சொல்லவும் முடியாது. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும்னு அவன் கூட பிறந்த நீங்க தான் நினைச்சிருக்கணும். ஆனா நீங்க நினைக்கல. நம்மளால ஒரு பொண்ணு சூசைட் பண்ண போயிட்டாளேன்னு பதட்டத்துல கூட கதிர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம்ல. இந்த கேள்விய உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க. அது ஆமான்னு சொல்லுச்சுன்னா அதுக்கப்புறம் மேல பேசலாம். மகா, இது எதுவுமே அகிலா கிட்ட சொல்லாம மறைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி அகிலா கல்யாணத்தை நடத்தலான்னு நீ நினைச்ச. ஆனா உன்னை தவிர அதுல யாருக்குமே விருப்பம் இல்ல. உன்னை ஒதுங்கி இருன்னு சொன்ன, அதையும் நீ கேட்கல. அகிலா இந்த வீட்டு மருமகளா வர மாட்டா. அவ கல்யாண விஷயத்துல தலையிட மாட்டேன்னு நீ சொன்ன, அதையும் நீ காப்பாத்தல. ஆனா அகிலா யார் மூலமாவோ தெரிஞ்சுக்கிட்டு நேர்ல வந்துட்டா. இப்ப இதுக்கும் நீதான் காரணம்னு அம்மா பழி போடுறாங்க. உனக்கு இப்பவும் ஒரு வாய்ப்பு தரேன். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு தள்ளி நில்லு. நான் உன் கூட நிக்கிறேன். திரும்பவும் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு கிளம்பனா நான் உனக்கு எதிரா அம்மா பக்கத்துல நிப்பேன். மகா, யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. போதுமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீ. எது கொடுத்தாலும் வேணா வேணாங்கிற. எதுவுமே சாப்பிடலன்னா உடம்பு எப்படி தேரும்? என்னால சாப்பிட முடியலம்மா, வயிறு வலிக்குது. ஒரு கஞ்சியை குடிக்க முடியாத அளவுக்கு உன் வயிறு புண்ணாய் கிடக்கு. இப்படி பண்ணிட்டியேடி. நினைக்க நினைக்க மனசு ஆறவே மாட்டேங்குது. எக்ஸாம் கூட எழுதாம வந்துட்ட. உன்னை படிக்க வைக்க மகா எவ்வளவு கஷ்டப்படுறான். தப்புதாமா, என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். இந்த கோகிலா வேற ஆளை காணோம். கடைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? போனா போன இடம், வந்தா வந்த இடம். சரி, நீ ரெஸ்ட் எடு. வந்துட்டாளா? என்னம்மா நீங்க உள்ள வான்னு சொல்ல மாட்டீங்களா? வாமா, உள்ள வா. உட்காரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாமா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, என்னம்மா பண்ற? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. நீ ஏதோ பதட்டத்துல கவனிக்காம தானே சொன்ன. நான் ஒண்ணும் நினைக்கல. நீ எந்திரிமா. நான் கவனிச்சிருக்கணும். நிச்சயதார்த்த மோதிரம்னதும் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். என்னால உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். நான் செஞ்சது தப்புதான். அத நினைச்சாலே இனிமே உங்க பொண்ணா நினைச்சு மன்னிச்சிருங்கம்மா, ப்ளீஸ். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அகிலா. அகிலாவா? எதுக்கு? ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். தெரிஞ்சும் தெரியாமலும் அவ நிலைமைக்கு நானும் தானே ஒரு காரணம். அதான் அவளையும் பார்த்து சாரி சொல்லலான்னு வந்தேன். பயப்படாதீங்கம்மா. ஒரு பொண்ணா அகிலாவோட மனசை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா
கதிர் மனசுல அகிலா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் அகிலா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அவ லைஃப்ல மூவ் ஆன் ஆக வேண்டியது முக்கியம் இல்லையா? என்னம்மா நீங்க பாக்குறத பார்த்தா என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அகிலாவை பார்க்கல. பட் இந்த பொக்கேவே நான் அவளுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க. இல்லம்மா, நீயே போய் கொடுத்துரு. இந்த ரூம்ல தான் இருக்கா. தேங்க்ஸ்மா. ம். ஹாய். ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்த? வெளில போ. மா மா கூல் டவுன், கூல் டவுன். டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி அம்மா அம்மான்னு எது கேட்டாலும் கத்திக்கிட்டே இருக்க. அவ்வளோ பயமா என்ன பார்த்தா? ஏய், உன்னை பார்த்து பயந்து கும்பிடு போட வேற ஆளை பாரு. நான் அகிலா, மகாவோட தங்கச்சி. நீ விஷத்தை குடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு உன்னோட பயம். இப்பவும் மகா பேரை சொல்லாம உன்னால தனியா பேச முடியல. தைரியத்தை வெளியில காட்டினா பத்தாது, உள்ளவும் இருக்கணும். சீக்கிரம் தைரியம் வர என்னோட வாழ்த்துக்கள். என்ன பாக்குற? என் தைரியம் என் மகா அக்கானா, உன் தைரியம் உன் அப்பாவோட பணம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் உன் பணத்தை பார்த்தோ உன்னை பார்த்தோ பயந்துலாம் நான் விஷத்தை குடிக்கல. நான் என் காதலுக்காக குடிச்சேன். காதலா? ஊ மேலையா? கதிர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான். அவன் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கட்டும், ஆனா அவனோட காதல் நான் மட்டுமா தான் இருப்பேன். அவன் மனசுல நான் இருந்த இடத்துக்கு வேற எவ்வளவு வர முடியாது. அகிலா, உண்மையை கேட்கும் போது பயமா இருக்கா? இன்னைக்கு என் கையில மோதிரம் போட்டு கதிர் சீக்கிரமாவே தாலி கட்டுவான். அன்னைக்கு பாப்ப ஏதோ உண்மைன்னு. கதிர் உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 10 நாள், 20 நாள், இல்ல ஒரு மாசம்? அதுக்கே இவ்ளோ கான்பிடென்ட்டா? அப்போ எனக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கும்? கதிர் தாலி கட்டுவான், ஆனா உன் கழுத்துல இல்ல, ஏன் கழுத்துல. உனக்கு துணையா யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா எனக்கு துணையா என் காதலோ என் மகா அக்காவும் இருக்கிற வரைக்கும் கதிர்க்கும் உனக்கும் கல்யாணங்கிறது வெறும் கற்பனையில தான் நடக்கும். ஓ, என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? ஏய், ஆமாண்டி, சேலஞ்ச் தான். பாப்போம், ஜெயிக்க போறது உன் பணமா இல்ல என்னோட காதலான்னு. அகிலா, கத்தாத, வெளியில போ.